உண்மையான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பஜனை பத்ததின்னு ஒன்று இருக்கு. பஜனை நாம சங்கீர்த்தனை எப்படி பண்ணணும்ட்டு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உதாரணமா வந்து போதேந்திராள், சீதர் ஐயாவாள், மருதானந்த முத்துசாமின்னு சொல்லக்கூடியவங்களாம் வந்து பெரிய மகான்கள். அவர்கள் தான் வந்து இந்த பஜனை பத்ததினுடைய ஆரம்ப நிலை வந்து குருக்கள்னு சொல்லணும். அந்த குரு பரம்பரையில் வந்து இந்த 3 பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, பொதுவாக வந்து பிள்ளையாரில் ஒரு பாட்டை பாடிட்டு, அப்புறமா கலைவாணி, அப்புறம் குரு, அப்புறம் முருகன், அப்புறம் பெருமாள், அப்புறம் அம்பான்னு வரிசையாக எல்லா பாட்டு பாடி கடைசியாக முடிகிறப்ப அனுமாருடைய ஒரு பாட்டை பாடி முடிப்பது பஜனுடைய வழக்கம். அப்போ பிள்ளையாரில் புடி குரங்கல முடி, அதான் பிள்ளையார் பிடிக்க குரங்கா பிடிச்சு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் பாட்டு முதல் பாட்டாகிய கணபதி துதி, விக்னேஸ்வர துதி, அந்த விநாயகனுடைய துதிப்பாடலை பாடுகின்ற பொழுது பிடித்த அந்த ஸ்ருதியானது, அந்த வேகமானது, அந்த உணர்ச்சி பூர்வ பாடக்கூடிய அந்த டெம்போ கடைசியில குரங்கல முடி அனுமார் பாட்டு பாடுறது அதே உணர்ச்சியோட, அதே பாவத்தோட, அதே ஸ்ருதியோட பாடுன்றதுதான் பிள்ளையார்ல புடி குரங்கல முடின்னு சொன்னாங்க.